ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 8/4/2024 14/4/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரைன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுக்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேதுவும் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாய், மீனத்தில் சுக்கிரன், சூரியன், புதன் மற்றும் ராகு 4 கிரகங்கள். இந்த வாரத்தில் ஆகக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தாலேயானால் சூரிய பகவான் இந்த வாரம் 14ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதத்திலிருந்து சித்திரை மாதம் பிறகுறது, அதாவது சித்திரை மாதம் அப்படின்னு சொல்கிறது, அதாவது சௌரமான மாதமாக சூரியன் ரேவதி நட்சத்திரத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு போகிறார். இந்த வருஷம் சோபகிருத்து வருஷத்திலிருந்து குரோதி வருஷம் பிறகுறது. இது தமிழ் வருஷத்தின் 37ஆவது வருஷம். இந்த தமிழ் வருஷத்தினுடைய குரோதி வருஷத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். 8ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சந்திர பகவான், அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான், பொதுவாகவே இந்த வார பயிற்சிகளை பற்றி வாரத்தினுடைய பலன்களை வச்சு சொல்லக்கூடியது. சந்திர பகவான் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம், அதாவது 14ஆம் தேதி அன்னைக்கு திரு ஆதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் வரார். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் இதுதான். இந்த வாரத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் என்னன்றதை பார்ப்போம். சிறப்பு நாட்கள்னு சொல்லும்பொழுது 8ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை, 9ஆம் தேதி அன்றைக்கி யுகாதி பண்டிகை. யுகாதி பண்டிகையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா சந்திரமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு கடைப்பிடிக்கக்கூடியது. அமாவாசைக்கு அடுத்த நாளை அவர்கள் மாதம் பிறக்கிறதாக கொண்டு சைத்திர மாதமாக இது ஆரம்பிச்சுடுறது. அவளுக்கு சித்திரை மாதம், அவளுக்கு சைத்திர மாதம் ஆரம்பிச்சுடுறது. இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே இந்த மாதம் பிறக்கிறது சந்திரமானத்தில் பார்த்தேன்னா அமாவாசையில் ஒரே ஒரு நாழிகை கூட சூரிய உதயத்துக்கு அப்புறம் இருந்ததே ஆனால் பிரதமை எண்ணிக்கை அதை எடுத்துக்காமல் அதுக்கு அடுத்த நாள் முழு பிரதமை இருக்கக்கூடியதோ, இல்லைன்னா பிரதமை அந்த நாள் பிறக்கும் பொழுதே பிரதமை திதியில் பிறந்தது நாள் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். அதுதான் ஒரு சிறப்பு. அதனால் இந்த வருஷம் பார்த்தோன்னா 9/4/2024 அன்றைக்கி யுகாதி பண்டிகை. என்னுடைய தெலுங்கு, கன்னடா, மகாராஷ்டிரா மற்றும் துளு, கொங்கு இந்த மாதிரியான இடத்துலலாம் புது வருஷத்தை பிறக்கிறது. அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 12ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, அதாவது சுக்லபக்ஷ சதுர்த்தி, 4ஆம் நாள், அதாவது அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் 4ஆவது நாள். இந்த வளர்பிறை சதுர்த்தியில் என்ன அப்படின்னா வளர் சதுர்த்தின்னு பேர். அதாவது தேய்பிறையில் சங்கடஹர சதுர்த்தி, இது சங்கர்ஷண சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வளர்பிறை சதுர்த்தியில் என்ன அப்படின்னா விநாயக பெருமான்கிட்ட போய் நம்ம விழுந்து சேவிச்சுட்டு நம்மளுக்கு வேணும் என்பதை கேட்டோமே ஆனால் வரம் கொடுக்கக்கூடிய வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. வளர்பிறையில் வரக்கூடியது வர சதுர்த்தி. 9 பிரதட்சணம் விநாயக பெருமானை பண்ணுறதும், 9 தரம் தோப்பு கர்ணம் போடுறதும், அருகம்பில், அதை தவிர ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய தடைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வர சதுர்த்தி அன்னைக்கு போய் சேவிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாமில் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி சூரிய பகவான் ரேவதி நட்சத்திரத்துலேருந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு போகிறார். சித்திரை மாதம், தமிழ் மாதம் பிறக்கிறது சித்திரை மாதம். நம்ம சௌரமானம் அப்படின்றத வச்சு சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை வச்சு சொல்கிறோம். இந்த சௌரமான மாதங்களை வச்சு தான் நம்ம பலன்களை சொல்லிட்டுருக்கோம். சூரிய பகவான் குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் மேஷ ராசியில் போயிருக்கார். 14ஆம் தேதி தமிழ் வருஷ பரப்பு அப்படின்றத சொல்கிறோம், குரோதி வருஷம். இந்த யுகாதியில் பார்த்தோம்னா தெலுங்கு வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி இந்த வேப்பம்பு, மாங்காய், புளிப்பு, இனிப்பு எல்லா வகையான இதுவும் வச்சு பச்சடி பண்ணுவாங்க.
அது வந்து ரொம்ப விசேஷம். அதாவது யுகாதி பச்சடின்னே பேர் அதுக்கு, ரொம்ப விசேஷமானது. இந்த வாரம் இந்தந்த விசேஷ நாட்கள் வருது. இதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்தேன்னா, சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். அதனால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது மதி மயங்கக்கூடும். ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன், மயங்கக்கூடும். அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். வெளியூர் வழிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை எடுக்க வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய, உங்களால் முடிஞ்ச ஒரு 1/2 டம்ளர் பால் கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். 8/4/2024 14/4/2024 வரல உண்டான நாட்களில் என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம் அண்டு பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சார்ட்டு போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல பார்த்துட்டு, அதாவது நட்சத்திரம், ராசி, லக்னம், நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு, இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதுக்கு எளிய பரிகாரம் என்ன சொல்ல முடியுமோ அது சொல்கிறேன். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 8/4/2024 முதல் 14/4/2024 வரை உண்டான நாட்களுக்கு. துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் சரி, நீச்சபங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துன்னு இருக்கோம். புதுசாக அதாவது படிப்புக்குன்னு மேல் படிப்புக்கு பார்த்துன்னு இருக்கோம். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றியாகும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருந்தால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். சப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். அது அவருடைய வீடு. அதனால் குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த முனீஸ்வரன், அதை தவிர அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் வழிபாடு, இந்த மாதிரியான விஷயங்களில் போய் கலந்துட்டு வருவீங்க. இந்த துலா ராசிக்காரர்கள் அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம், வெள்ளித்திரையில் சின்னத்திரையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, வெள்ளை கலர் நூல் ஆடைகள் பண்ணுறவங்க, அது தவிர பால் பதனிடும் பொருட்களாக, அதாவது பன்னீர், நெய், இந்த மாதிரியான பாலை பதனிடக்கூடிய பொருட்கள் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 8/4/2024 14/4/2024 உண்டான நாட்களில் 8ஆம் தேதி 9ஆம் தேதி காத்தால் ஒரு 8:30 மணி வரணும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 5 கிரகங்கள் இருக்குது. சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு, இந்த 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தோன்னா 6ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதனால் புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடனும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக அக்ரிமெண்ட் போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போல குரு சந்திர யோகம் அமைகிறது. 10ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல போய் குருவோட சேர்ந்து இருக்கிறது தொழிலில் முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா பார்ட்னர்ஷிப் 7ஆம் அதிபதி 7க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலெல்லாம் திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நினைத்த இடத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிற, அதாவது 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி மாலை ஒரு 5:30 மணி வரை இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வழிவான பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. அதாவது ஒரு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு போவோம், அதாவது அபிஷேகத்துக்கு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 9ஆம் இடத்துல போகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்துட்டீங்கன்னா
அதாவது 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதில் வந்து 10ஆம் அதிபதி 10க்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திடீர்னு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக இருக்குது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவே இருக்க போகுது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா பாதாம், ஏலக்காய் இந்த மாதிரியான இந்த இதுவை வாங்கி கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.